இருதய சிகிச்சை முடிந்து சென்னை திரும்பினார் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு. ஓடி ஒளியும் பழக்கம் திமுகவினருக்கு எப்போதும் இல்லை எனவும் பேட்டி. இந்த ஓடுறது ஒளியறது பதுங்கிறதெல்லாம் திராவிட இயக்கத்திற்கோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ இல்லை. அப்படி அண்ணன் கலைஞர் அவர்களும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகராக இருந்தவர் அண்ணன் மு.க. ஸ்டாலினும் எங்களை அப்படி குதிரை பேர விவகாரம் குறித்து ஆளுநரிடம் நாளை புகார் அளிக்க உள்ளதாக RS பாரதி தகவல். தாவேக தங்களை அணுகியதாக MR விஜயபாஸ்கர் பேசியதை வைத்து RS பாரதி புகார் அளிக்க உள்ளதாக தகவல். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் போதையில்லா தமிழகம் என்ற தலைப்பில் வீத லீடர்ஸ் அமைப்பின் முதல் விழிப்புணர்வு மாநாடு. அண்ணாமலை தலைமையில் இன்று மாலை 4 மணி அளவில் நடைபெறவுள்ள மாநாட்டில் 10,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடு. தமிழகத்தில் இனிமேல் யார் ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணி ஆட்சிதான். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, அரசியல் போக்கிலேயே மாற்றம் வந்துள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. பார்ட்டி ஃபண்ட்னு சொல்கின்ற முதலமைச்சர் விஜய் அது எந்த பார்ட்டின்னு சொல்ல வேண்டியதுதானே. தஞ்சாவூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜயை கடுமையாக ஒருமையில் விமர்சித்த ராசா. முதலமைச்சர் விஜய் குறித்து ஒருமையில் பேசியதாக கூறி திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா மீது பெரம்பலூர் SP அலுவலகத்தில் புகார். ராசாவின் பேச்சு சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக கூறி அம்மாபாளையம் அரசு மருத்துவமனை மருத்துவர் ராஜா மணிகண்டன் என்பவர் புகார். மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட பிறகு சட்டவிரோதமாக மின்சாரத்தை பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை. மின் வாரியத்திற்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மின்சார வாரியம் எச்சரிக்கை. சென்னையில் பள்ளி மாணவர்களின் வசதிக்காக நாளை முதல் காலை மாலை நேரங்களில் கூடுதல் பேருந்துகள் இயக்கம். பள்ளி மாணவர்கள் கூட்ட நெரிசலின்றி பாதுகாப்பான பயணம் மேற்கொள்வதற்காக தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இன்று 41 ரயில்கள் ரத்து. தாம்பரம் ரயில் நிலையத்தில் அலைமோதிய பயணிகள் கூட்டம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே வீட்டில் தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த 3 மாத பெண் குழந்தை கடத்தல். 4வது பிறந்த பெண் குழந்தையை மர்ம நபர் ஒருவர் விலைக்கு கேட்டதாகவும் அதற்கு மறுத்ததால் குழந்தையை கடத்திவிட்டதாகவும் தாயார் பரபரப்பு புகார். சென்னை புழல் அருகே கிரேனின் ரோப் அறுந்ததால் ராட்சத இரும்பு தகடு கீழே விழுந்ததில் 3 வயது சிறுவன் பரிதாப பலி. அலட்சியமாக நடந்து கொண்டதாக JCB இயந்திர ஓட்டுநர், தனியார் கட்டுமான நிறுவன மேலாளர் உட்பட 5 பேர் கைது. ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் உடற்பயிற்சி நிலைய திறப்பு விழாவில் லிப்ட் பழுதாகி 12 பேர் சிக்கியதால் பரபரப்பு. போராடி 12 பேரையும் பத்திரமாக மீட்ட தீயணைப்பு படை துறையினர்.